வீட்டில் ஒர்க் இருக்குது, நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், குழந்தை இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி காரணங்கள் மட்டுமே கூறிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு ஸ்டெப் கூட நம்மளால் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. நம்ம இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு வந்துட்டு, அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, இத்தனையும் தாண்டி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கா? என்னால் முடியல அப்படின்னு காரணத்தை மட்டுமே கூறிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்கா? இப்போது லீவ், பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் நிறைய நாள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. 15 டேஸ், அட்லீஸ்ட் 1 வீக் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படிக்காமல் விட்டுருக்கலாம். மறுபடியும் நம்ம அடுத்த டாபிக் கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் ரிலீஃப் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம், இவ்வளோ என்ன படிச்சிருக்கோம், அடுத்து நம்ம படிக்கிறோம் அடுத்த டாபிக் அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு போகவே கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை டாபிக் முடிச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே ஒரு டைம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போனோம் அப்படின்னா தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுருக்க முடியும். இப்போது எல்லாமே நான் படிச்சுட்டேன், நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க. பட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தா நிறைய கொஸ்டின் விட்டுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிவிஷன் இல்லாதனால தான். ஸோ நம்ம கரெக்டான டைமில் எல்லாமே கரெக்டாக இடையில கேப் விட்டு நம்ம ரிவிஷன் எடுத்துகிட்டே வந்தோம்னா தான் கொஸ்டின் எல்லாமே நம்ம படித்தது மெமரியில் இருக்கும். ஸோ இத்தனை நாள் நம்ம படிச்சிருக்கோம், ஓகே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலான்னு கண்டிப்பாக போகவே கூடாது. ரிவைஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எல்லோரும் படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போங்க. கரெக்டாக ஒரு மே, ஜூன் வரைக்கும் படிச்சிருக்க அப்படின்னா ஜூனில் நம்ம கரெக்டாக நிப்பாட்டிடணும். ஜூன்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். புதுசாக எந்த டாப்பிக்கும் நம்ம படிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்புகள். ஸோ கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.